பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 37வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. உங்கள் குடும்பம், உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அவைகள் தள்ளுண்டு போவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏன் தள்ளுண்டு போவதில்லை? ஸ்தோத்திரம். ஏன் என் குடும்பம் தள்ளுண்டு போகாது? ஏன் என்னுடைய வாழ்க்கை தள்ளுண்டு போகாது? ஏன் என்னுடைய கையின் பிரயாசம் தள்ளுண்டு போகாது? அது கீழே அழகான வார்த்தை சொல்லி இருக்கிறது, கர்த்தர் அவனை தம்முடைய கைகளினால் தாங்குகிறார். ஓ பிரைஸ் காட், எவ்வளவு அழகான வார்த்தை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தாங்குவதற்கு தேவனுடைய கை இருக்கிறபடியினால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு நாளும் தள்ளுண்டு போவதில்லை என்று இயேசு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ எந்த நிலைமையில் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது கிடையாது, அறுப்புண்டு போவது கிடையாது, வேரோடு பிடுங்கப்படுவது கிடையாது. காரணம், நீ விழுந்தாலும் ஏன் தள்ளுண்டு போக முடியாது அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நம்மை தாங்குகிறார். ஆமென், பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே, என் பிள்ளையை தாங்குகிறவரே சொல்லுங்க, என் குடும்பங்களை தாங்குகிறவரே, என் வாழ்க்கையை தாங்குகிறவரே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நான் இப்படி யோசிக்கிறேன், நீங்கள் செபிக்கிற அதே டைம்ல தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை தாங்க போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் தம்முடைய கையினால் உன்னை தாங்க போகிறார். நீ எத்தனை முறை விழுந்தாலும், வியாதியில நிறைய பேர் விழுந்து கிடக்கிற அனுபவம், மாத்தி மாத்தி குடும்பத்துல வியாதி விழுந்து கிடக்கிற அனுபவம். நிறைய பேருக்கு ஒரு சில வியாதி வரும் பொழுது அவங்களுடைய மைண்ட் திங்க் பண்ற காரியம், எங்க நான் செத்து போயிருவனோ, எங்க என் வாழ்க்கை இல்லாம போயிருமோ, எங்க வாழ்க்கை முடிவுக்குள்ளா போயிருமோ, அநேக பயம், படபடப்பு. வியாதியோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது கிடையாது. கடன் பிரச்சனை, வாழ்வதற்கு பிடிக்கல, வாழ முடியல, சுற்றிலும் கடன், மரணத்தை நோக்கிய எண்ணங்கள். ஏன் நம்ம வாழணும்? மரணத்தை நோக்கி போயிடலாமே, கடன்ல நான் விழுந்துட்டேனே. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? தேவ பிள்ளையே, நீ கடன்ல விழுந்தாலும் ஒரு நாளும் தள்ளுண்டு போக கர்த்தர் விடமாட்டார். பிரைஸ். அதுக்காக கடன் வாங்கலாம், அதை நான் உற்சாகப்படுத்தல. வேதத்தில் வாசிக்கிறோம், நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆனால் சில தவிர்க்க முடியாத சில காரியத்தினால நம்ம சில கடன்களை வாங்கி விடுகிறோம். பிற மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறோம். என்னால வாழ முடியலையே, இந்த கடன் பிரச்சனையா என்ன செய்வேன்? இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கடன்ல அநேக பிரச்சனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழுந்து போக மாட்டேன். இன்னும் ஒரு விஷயம், நான் என்னுடைய கையினால் உன்னையும் உன்னுடைய கையின் பிரயாசத்தையும் தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிசினஸ்ல பலத்த அடி. எந்த பிசினஸ் செஞ்சாலும் ஒரு சிலருக்கு முன்னேற்றம் கிடையாது. எந்த பிசினஸ் செஞ்சாலும் ஒரு பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில வருவது கிடையாது. அநேக வேதனை, நஷ்டம், எது செஞ்சாலும் நஷ்டம், எது செஞ்சாலும் தோல்வி. பிசினஸ்ல கையின் பிரயாசத்துல விழுந்து போன நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உன் கையின் பிரயாசத்துல எந்த இடத்தில் நீ விழுந்தாலும், உன் கையின் பிரயாசம், உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய யோசனைகள் ஒன்றும் தள்ளுண்டு போவது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. என் பிள்ளைங்க தள்ளுண்டு போக மாட்டார்கள், என்னுடைய கணவன் தள்ளுண்டு போக மாட்டான். பிரைஸ் காட். என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர், ஸ்தோத்திரம், என்னுடைய கையின் பிரயாசம் தள்ளுண்டு போவதில்லை.
இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். பிரைஸ் காட். நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், அசைக்க முடியாத ஓங்கிய புயமுள்ள தேவனுடைய கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. எந்தெந்த ரீதியில் எழும்பி வரட்டுமே. சில மனுஷிக வல்லமைகள் பொறாமையோடு எழும்பி வருகிறார்கள், வன்கண்களோடு எழும்பி வருகிறார்கள். என்ன ரீசனுக்காக? இவன் எப்படியாவது தள்ளுண்டு போகணும், இவன் அறுப்புண்டு போகணும், இவன் கீழே விழணும். எத்தனை பேர் பொறாமப்படுறாங்க. தாவீது சொல்லுகிறார், என்னோடு அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாய் குதிங்கால தூக்குறானா. என்னோடு நாங்க கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம், என் கூட இருக்கிறவனே சாப்பிட்டவனே குதிங்கால தூக்குறானா. அவனுடைய எண்ணங்கள் இன்றைக்கும் எப்படியாவது இவன் விழுந்து போகணும். சில உறவினர்கள், சில ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் கூட இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய உயர்வை காண்பதற்கு அவங்களுக்கு மனசுல சந்தோஷமே கிடையாது. எப்படியாவது இவன் கீழே விழணும், இவன் தள்ளுண்டு போகணும், இவனை இவன் குடும்பமும் பிரிஞ்சு போகணும், கணவன் மனைவி பிரிஞ்சு போகணும், சண்டை போடணும், இவங்க தள்ளுண்டு போகணும். அப்படிப்பட்ட அநேக பிரச்சனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நீ தள்ளுண்டு போவது கிடையாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீ தள்ளுண்டு போவது கிடையாது. காரணம், ஓங்கிய புயமுள்ள இயேசுவினுடைய கரம் உன்னை தாங்க போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இப்படி யோசிக்கிறேன், அப்பா கரம் தாங்கிறதுக்கு இருக்கிறதுனால எத்தனை முறை வேணாலும் விழுவதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். பிரைஸ் காட். விழுவதை குறித்து எனக்கு எந்த யோசனையோ எந்த பயமோ கிடையாது. ஏன்னா நான் எப்ப விழுந்தாலும் அவர் தம்முடைய கரத்தினால் என்னை தாங்குகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தீக்குள்ள சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ இவங்க போய் விழுவதற்கு முன்பதாகவே தோத்திரம் நான்காவது உள்ள ஒரு நபர் நடந்து கொண்டிருக்கிறார். ஓ எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எப்படியாவது இவர்களை விழ வைக்கணும், எப்படியாவது இவங்களை தள்ளுண்டு போக வைக்கணும், இவங்களை அழிக்கணும், இவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். பல ரீதியில் சத்துரு எழும்பி வந்தான். ஆனாலும் வல்லமை உள்ள கரத்தினாலே தேவன் அவர்களை தாங்கி, வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு முடி கூட கருகலையாம், ஒரு கருகள் வாசனை கூட வரலையாம். தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த காரியத்துல தள்ளுண்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்க எனக்கு தெரியாது. யாரால, எந்த நபரால சோத்திரம் கீழே விழ தள்ளிவிட்டு கீழே விழுந்து சோத்திரம் அறுப்புண்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சபையே, தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்தில் கீழே விழுந்தாயோ, நீ எந்த இடத்தில் தள்ளப்பட்டாயோ, அதே இடத்துல கர்த்தர் தம்முடைய கையினால அழகாய் உங்களை தாங்க போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பிசாசுக்கு கூட தெரியும், இயேசுவை சோதிக்க வரும் பொழுது பிசாசு இயேசுகிட்ட சொல்றான், நீர்தான் தேவகுமாரன், தேவ ஆலயத்திலிருந்து கீழே விழும், தேவ தூதர்கள் உங்களை தாங்கிக் கொள்வார்கள் என்று பிசாசுக்கே தெரியும். தேவ தூதர்களும் அவரும் என்னை தாங்க வல்லமை உள்ளவராயிரு. நான் சொல்லுகிறேன், பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க குடும்பம் தள்ளுண்டு போவது கிடையாது, உங்க பிள்ளைங்க தள்ளுண்டு போவது கிடையாது. படிக்கிற பிள்ளைங்களை நினைச்சு கவலையோடு இருக்கிறீங்களா? டீனேஜ் வாலிப பிள்ளைகளை நினைச்சு, வேலை பார்க்குற பிள்ளைங்களை நினைச்சு, திருமணமாகாத பிள்ளைகளை நினைச்சு அநேக நேரத்தில் கவலையோடு கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் தள்ளுண்டு போவது கிடையாது. ஓ பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், காலேஜில் போய் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வாட்ச் பண்ண முடியாது, ஸ்கூல்லையோ வேலை பார்க்குற இடங்களையோ நீங்கள் போய் வாட்ச் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஆமேன்னு சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளை விழுந்து போகாதபடி, என் பிள்ளைகள் தள்ளுண்டு போகாதபடி, சர்வ வல்லவரே உங்க வல்லமை உள்ள கரத்தினால என் பிள்ளையை தாங்கி கொள்ளுங்க. ஒப்பு கொடுங்க, உங்க கணவரை ஒப்பு கொடுங்க, உங்க கையின் பிரயாசத்தை ஒப்பு கொடுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைச்சு பயமா இருக்குதா? நான் எங்க விழுந்துருவனோ, பாவத்தில் விழுந்துருவனோ, சாபத்தில் விழுந்துருவனோ, மந்திரவாதத்தில் விழுந்துருவனோ, பயமா இருக்குதா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போவது கிடையாது, உன் ஜெப வாழ்க்கையில தள்ளுண்டு போவது கிடையாது, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில நீ ஒரு நாளும் தள்ளுண்டு போவது கிடையாது. காரணம், கர்த்தர் தம்முடைய கரத்தினால் உன்னை தாங்குகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்டு செபிக்க உன் கண்ணீரை கண்டு உன் குடும்பத்தில் தேவனுடைய கரம் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கும்படியா இறங்கி வருகிறது. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்டு செபிக்கும் பொழுதே சர்வ வல்லவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தாங்க போகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தள்ளுண்டு போவது கிடையாது, உங்க ஊழியம் தள்ளுண்டு போகாது. ஊழியக்காரர்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உங்க ஊழியம் ஒரு நாளும் தள்ளுண்டு போகாது. எத்தனை ராஜ்யங்கள் எழும்பலாம், எத்தனை ராஜாக்கள் வரலாம், எத்தனை மாற்று மதத்தினர் எழும்பி வரலாம்,
ஆனாலும் சபையை அழிப்பதற்கு, ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை துன்பப்படுத்துவதற்கு, தள்ளுண்டு போக, வேரோடு பிடுங்கி போடுவதற்கு எந்த அரசாங்கத்துக்கும் கர்த்தர் வல்லமையை கொடுக்கல. காரணம், எத்தனை முறை ஊழியத்திற்கு நெருக்க வந்தாலும் ஊழியத்தை தாங்குகிற தேவனுடைய கரம் இப்பொழுதே உங்க ஊழியத்தின் மேல, உங்க சபையின் மேல இறங்கி வருகிறது. என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல தேவனுடைய கரம் உங்களை தாங்க போகிறது. தேவனுடைய கரம் இப்பொழுது தாங்க வர நான் சொல்லுகிறேன். நீங்கள் தள்ளாட விடுவது கிடையாது, நீங்கள் தள்ளுண்டு போவது கிடையாது, நீங்கள் அறுப்புண்டு போவது கிடையாது. ஆண்டவரே, அறுப்புண்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை தூக்கி விடுவதாக. பேதுருவை தூக்கி விட்டது போல, பேதுருவினுடைய மாமியை தூக்கி விட்டது போல, சிறு பெண்ணை எழுந்திரு என்று தூக்கி விட்டது போல தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி என் ஜனங்களை தூக்கி விடுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய மாற்றம் நடக்கட்டும். ஸ்தோத்திரம். நீ செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். விழுந்தாலும் தள்ளுண்டு போவது கிடையாது, தாங்குவதற்கு அப்பா ரெடியா இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகரை கர்த்தர் தாங்கி தூக்கி விடட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.